ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லட்சுமி சீரியலில் நம்ம மகா அஸ்வினி கிட்ட பணத்தை ஏமாந்துட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஆனால் அஸ்வின் எங்கள் அப்பா மலேசியா வரவே இல்லை, நீ தான் ஏமாத்துறா அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் மாணிக்கவேல் கூட சேர்ந்துட்டாரு. ஏற்கனவே மாணிக்கவேலுக்கும் செல்வத்துக்கும் ஒரு பேங்க் பிரச்சனை இருந்தனால மாணிக்கவேலும் நம்ம செல்வத்தை பழி வாங்கன்னு தான் திட்டம் போடுறாரு. அதேமாரி தங்கச்சிமான்னு சொல்லி பாசமாக இருக்கிற மாதிரி அவர் நடிக்கிறத பார்க்கும்போது எல்லாத்தையுமே அவரை செருப்பால் அடிக்கணும், அந்த அளவுக்கு கோவம் வருது. ஒரு பக்கம் அஸ்வினும் மாணிக்கவேலும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மகா கண்டிப்பாக அந்த பணத்தை எப்படியாவது மீட்டெடுப்பாங்க, அப்படி தான் கதையை கொண்டு வருவாங்க. ஒரு பக்கம் அஸ்வின் சமாளிச்சிருந்தாரு, எங்கள் அப்பா மலேசியாவே வரல, அவர் வேற ஒரு பொண்டாட்டி தொடரும்போது அவர் கூட ஓடிட்டாரு அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவே மேலே தப்பாக பேசின உடனே மகாவுக்கு கோவப்படுது. மகா நினைக்கிறாங்க அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செல்வமும் நம்ம அஸ்வினை திட்டுறாங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா நீ பணத்தை அவங்க அப்பாட்ட கொடுக்கவே இல்லை, நீனே அமுக்கிட்டா அப்படின்னு மகாவை பற்றி கேட்ட உடனே ஒரு பக்கம் நம்ம செல்வத்தோட அம்மா ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என் பையனோட டிஆர்எஸ் பணம் இப்படி ஆகிட்ட, இப்படி ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. மகா பொய் சொல்ல மாட்டா, அவள் உண்மையிலே அந்த பணத்தை கொடுத்துருப்பா அப்படி தான் நம்புகிறாங்க. ஆனால் வெண்ணிலா எப்படியாவது பிளான் போட்டு மகா எப்படியாவது இதில் மாட்டி விட்டு இந்த பணத்தை இவ தான் சுருட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட எப்படியாவது பிரித்து ஆகணும் அப்படின்னு வெண்ணிலா ஒரு பக்கம் திட்டமிடுறாங்க. வெண்ணிலா நம்ம அஸ்வின் ரொம்பவே பிளான் போட்டு எப்படியாவது மகா பழி வாங்கணும் அப்படின்னு தான் திட்டத்தோடு இருக்காங்க. அதனாலேயும் அஸ்வினும் நான் மாணிக்கவனாகிட்ட பணத்தை வாங்கி நான் அந்த கார்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஸ்வினோட அப்பா மகா தான், நீ தான் இந்த கார்மெண்ட்ஸ் ஒழுங்காக நடத்துவா, அதனால் இந்த கார்மெண்ட்ஸ் உனக்கு தான் நான் எழுதி தருவேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் இப்போ அவங்க அப்பா ஃபோன் எடுக்காதனால அஸ்வின் அவங்க அப்பா மறைச்சி வச்சு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த உண்மை என்ன தெரிய வரல. ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மகா எப்படியாவது மலேசியா பொய்யா அவங்க அப்பா கூட்டிட்டு பணத்தோடு வருவாங்க. அப்படி தான் கதையை அடுத்தடுத்த எபிசோட் கொண்டு போவாங்க. ஆனால் ஒரு பக்கம் வெண்ணிலா மகா பழி வாங்கின திட்டத்தோடய இந்த பணம் அப்போ நம்ம மகா சொல்கிறாங்க, இந்த பணத்துக்கும் இதுக்கும் சம்மதம் இருக்குன்ட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாங்க. அதனால் வெண்ணிலாவுக்கு இது கொடுத்தது தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவுக்கு அஸ்வினும் தொடர்பு இருக்குது. ரெண்டு பேரும் ஃபோனில் அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. மகா வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அந்த அப்டேட் வெண்ணிலா ஃபோன் பண்ணி கள்ளத்தனமாக நம்ம அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வெண்ணிலா வச்சே மகா கண்டிப்பாக அஸ்வினையும் நம்ம அஸ்வினோட அப்பாவோட அந்த பணத்தையும் எப்படியாவது கண்டிப்பாக கண்ட தாண்டியாவது போய் நம்ம மகா வெற்றி நடை போடுவாங்க. அப்படி தான் கதையை கொண்டு வருவாங்க. இதை பற்றி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.